வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரேஷன் புழுங்கல் அரிசியில் கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது கூட நம்ம கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் வந்து இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் எடுத்து அரிசி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் குறப்பாக நம்ம மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக வரும், உதிரியாகவும் வரும். இப்போது இந்த மாவு கூட தண்ணி கலந்துடலாம். ஏன்னா நம்ம தண்ணி கலந்து நல்லா வேக வச்சு தான் அதுக்கப்புறம் கொழுக்கட்டையாக பிடிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இதை கலந்து வச்சுக்கலாம். இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். நல்லா சூடானதுமே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுடலாம். எல்லாம் செவந்ததுமே 2 கொத்து கறிவேப்பிலை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயை விட நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்தா தான் கார கொழுக்கட்டைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு இதை மாதிரி 1-2 உடச்சி சேர்த்துக்கலாம். பவுடர் மாதிரி அரைக்காமல் இதை மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் செவந்ததுமே நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கட்டி பிடிக்காமல் கலந்து விட்டுடலாம். இது கூடவே 2 ஸ்பூன் பச்சைப்பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 4 ஸ்பூன் தேங்காய் துருவல். இப்போது இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடி பிடிக்காமல் இதை கிளறி விட்டுடலாம். கைவிடாமல் நம்ம கிளறி விட்டோம்னா இது மாதிரி மாவு கெட்டியாக வரும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். மாவெல்லாம் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான தண்ணி வச்சு நல்லா கொதித்ததும் அது மேலே ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு இது மாதிரி நம்ம எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இல்லைனா நம்ம ஒயிட் காட்டன் துணி கூட போட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்து எண்ணெய் தடவி விட்டு தான் வேக வைக்க போகிறேன். இப்போ இட்லி தட்டில் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வச்சு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா நம்ம இது ஏற்கனவே வேக வச்ச மாவு தான். 5 நிமிஷம் வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் நம்ம வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆகிருச்சு. கொழுக்கட்டை பாருங்கள், சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னியோ கார சட்னியோ வச்சு சாப்பிட்டா டிஃபனாகவே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.